ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இன்னைக்கு 30 நாள் 30 வகை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் 4வது நாளான இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக அதே டைமில் ரொம்ப ஈஸியாக செய்கிற குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து பொன்னிறமாக வரட்டும். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் தீஞ்சிடக்கூடாது. உடனே டக்குன்னு 4 பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே எல்லாம் வெந்துடும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு 2 முட்டைகள் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஊற்றிக்கணும். மூடி போட்டு 3 நிமிஷம் மூடி எடுத்துட்டா சூப்பராக இருக்கும் இந்த முட்டை. திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தக்காளி சட்னி எடுத்துட்டு சாப்பாடை போட்டு பிரட்டினா சூப்பரான தக்காளி சோறு ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷமே அதிகம் தான் செய்கிறதுக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச முட்டையை சைட் டிஷ்ஷாக வச்சுட்டா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.